ஜெபிக்கிறோம். அதுபோல ஒளியல் சுத்தமலை மாளிகையில் கடந்த வாரம் முழுவதும் குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷமும் நிறைவான கடன் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி. நன்மை மூலியமாக சபை ஊழியம் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறியிருக்கிறார். இந்த நாட்டிலே உங்களுடைய பிரசுத்த கட்டளை கொடுத்து நாங்கள் இந்த ஊழியர்களை பயன்படுத்த கிருபைதான் கொடுத்த அடியார்களுடைய வாழ்க்கையில இந்த மனதை இன்னும் வியாபாரத்திலே அவருடைய வேலையிலே வருமானத்திலே தொழில விருத்தியையும் ஆசீர்வாதத்தையும் பரிவர்த்தனை நடத்துவதற்காக நன்றியானது. இந்த நாட்கள் நல்ல வழியிலே செலவிடப்பட்டு உங்களுடைய நாம மகிழ்ச்சிக்கு பயன்படுத்திருப்பேதான். நாங்கள் கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷமும் அல்லது பெருக்கமாய் காட்டுகிறோம். இந்த கஷ்டத்தை கொண்டாடணும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கொள்கிறோம். சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்ல கூட்டி ஒரு 30 நாள் ரெடி பண்ணி
அவ்வளவு உறுதியா இருக்காரு, நீ வந்து நாளைக்கு வரணுமான்னு. ஆனா அது வந்து பொய்யாச்சு. இது மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் வந்து மனுஷனை யாருமே நம்ப தான் சொல்லியிருக்காரு, கடவுள் மட்டும் தான் நம்பலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எங்க ஊர்ல வீரனா உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கவுன்சிலரு. அவர் வந்து அவர் மட்டும் தான் ஊர்ல நல்லவரை நினைச்சிருக்காரு. எங்க ஊர்ல 4-5 குடும்பம் நாங்கள் இங்க வரோம். அவர் எங்க வந்து பரவாயில்ல பேசுறாரு. ஆனா அவரு வந்து இடத்துல இல்லாதவங்க கண்டல் பண்ணிட்டாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுடைய ஜபம், உங்களுடைய நியாயம், உங்களுடைய நேர்மை கண்டிப்பா ஒரு நாள் ஆனா பொறுக்கணும், கண்டிப்பா பொறுக்கணும். பொறுப்பாக கடலிலும் போயிருக்கு, பொறுத்தா மட்டும்தான் நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். சரிங்களா? அது நான் வந்து கண்டிப்பா நான் வந்துட்டேன். கர்த்தருடைய சாட்சி மூலம் தேவன் மக்கள் போடுவாங்க. ஆமே. கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். எனக்கு திடீர்னு 3 நாளுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு கண்ணு தெரியவே இல்லை. ஆனால் நாள் தெரியல. எனக்கு திடீர்னு தூங்கி இருந்தேன். 4 மணிக்கு மேலே எழுந்து பார்த்தா ஒரு கண்ணு கண்டிப்பா தெரியவே இல்லை. அந்த டைம்ல எங்க வீட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னாரு. ஆனா நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், கர்த்தரே இது எந்த நாள் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு காலையில எழுந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கண்ணு தெரியணும். அதே போல என் கர்த்தர் எனக்கு கண்டிப்பா காலையில எழுந்து பார்க்கும்போது 2 கண்ணும் தெரிஞ்சிச்சு. கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம்ப்பா, சோத்திரம். ஜெபிக்கலாம் கொடுத்தாங்க சாட்சிகளுக்காக. சுகவீனமாக இருக்கிற சாத்தியமாக போல சரியா, ஏஞ்சலுடைய மகள் கவிதா போல சரியா, ஆனால் ஜோபன் முடிய கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் சாட்சி கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஆண்டவர்களை பார்த்து ஜெபிக்கலாம். இதே நான் சாட்சி கொடுத்த பிள்ளைகளை நினைத்து அனுசரிக்கிறோம். கோட்டியத்தாருடைய மகனுக்கு ஏற்பட்ட ஆண்டவரே அந்த கொலையை கொண்டிச்சு நட்டுத்தருக்காக கொண்டிச்சு நல்லா இருந்து அஞ்ஞான மகனுக்கு நல்ல சரிய சுகத்தை கொடுத்து இதனால் சாட்சி கொடுக்க முடியாது நீ வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகனுக்கு மேல் எந்த ஒரு தீங்கு வராதவர்களுக்கு பாதுகாத்துகிறோம். அதுபோல மேலே கொடுத்து சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொந்த உறவுகளை நம்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் உங்களை நம்பின பொழுது ஆண்டவரை கூட்ட வேண்டிய வேலையை கூட்டி செய்ய வேண்டிய தொழிலை செய்ய நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ எங்களோடு இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்க பட்ட கடலாம் சீக்கிரம் அழைக்க வருமானத்தை தெரிவு செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். அதுபோல ஆண்டவரே ஸ்தோத்திரம். காவியம் அம்மா கொடுத்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். மகனுக்கு ஒரு கண் பார்வை ஒரு நாள் இழந்து ஒரு கஷ்டப்பட்டு நன்றிருக்கிறேன். ஆண்டவரே தூங்கி எழுந்த பொழுது அந்த பார்வை மறுபடியும் கிடைக்க முடியாது நீ செய்தீரே நன்றி. நீ கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஆண்டவரே இந்த சபை வருகிற சாத்தியமாக நாம் ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் அவருடைய துணைவியார் அவருடைய சரீரத்திற்கு பலவீனங்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேருடைய மாம் ஜலமாய் இருந்த பொழுது ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்தினது போல அந்த அம்மாவுடைய படுக்கையிலே நீர் இருந்து அவனை சுகப்படுத்தி அந்த வீட்டு வேலையை கவனிக்க நீ கிருபை செய்ய நாம் ஜெபிக்கிறோம். சபையாரை கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அந்த அம்மாவுடைய சரீரத்தில் இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அற்புதம் நடப்பதாக அவன் ஏஞ்சல் அம்மாவுடைய கவிதாக்கள் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பொண்ணு வேலை செய்கிறதுனாலே ஏற்படுகிற பலவீனத்தினாலே ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைக்கு நான் சபையாரை கொண்டு நான் ஜெபிக்கிறோம். கவிதாவுடைய சரீரத்தில் வல்லமை இறங்குவதாக அற்புதம் உண்டாவதாக. அவன் தாய் வீட்டுக்கு இந்த வாரத்தில் வர்றாங்க. அந்த தாய் வீட்டுக்கு வரும்போது பலத்தோடு சுகத்தோடு வந்து நான் தாய் தகப்பனை பார்த்து உன்னை மகிமைப்படுத்த நீ கிருபையாக பாடுறேன். தகப்பனை சபையில் இருக்க பலவீனத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். அந்த மாதிரி ஆண்டவரே இன்னொருடைய அவங்க அக்கா கூட ஆண்டவரே இந்த ஊரில் அவங்க அடிபட்டு இருக்காங்க. ஆண்டவரே ஆளுல வழியோடு வேதனை இருக்காங்க. அவளுக்கும் சீக்கிரத்தில் நல்ல சுகம் கொடுத்து அவங்க அம்மா எல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் இறங்கி அற்புதம் செய்து அஞ்ஞான ஆண்டவரே அந்த மகளுக்கு இருக்கிறதால் அந்த வழி வேதனையிலிருந்து பூர்வ விடுதலை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தர் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே மகிமைப்படுத்த கிருபைதான் வந்து எல்லாருடைய வசனத்தை கொடுக்கிறோம். நீ மாத்திரமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம். நல்லது ஆமென். தேவனுடைய வசனத்தை கொடுப்பார்.
அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நாம் மத்தியிலே நிற்பதும் நிறுவனமாக தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். அன்னைக்கு இந்த இடத்துல பேச வேண்டும் சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. போன வாரத்தில் நான் ஐயாவுடைய நண்பர் மனோகர் இருக்கிற சர்ச்சில் அங்கே ஊழியெல்லாம் முடிச்சு சாயந்தரம் நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக டோட்டலாக மழையில் நடத்தி உடையெல்லாம் சரி பிடிச்சி காரணம் ஐயா 3 வாட்டி சொல்லிட்டாங்க பேசுவீங்கன்னா ஊழியக்காரர் சொல்லும்போது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். மதிக்கணும். ஊழியக்காரர் மதிக்கிறது தேவனுக்கு சமம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். வேறு குறித்து எந்த பகுதியும் என்ன செய்யல, ஆராயில, உட்கார்ந்து படிச்சு என்ன செய்யல, ஆண்டவருக்கு என்ன தியானி ஒரே வார்த்தை சொன்ன ஆண்டவரே நம்முடைய பிள்ளை நம்முடைய பிள்ளை நான் என்னுடைய மாமிசுவ ரத்தம் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படக்கூடாது. நீங்க பேசுனா நான் போவேன், நான் போக மாட்டேன். வாக்குவாதம் யாருக்கு? எனக்கு டாடிக்கு வாக்குவாதம். நீங்க பேசுவோம்னா பேசணும், இல்லைன்னா முடியாது. நோ. ஆமென். அல்லேலூயா. மத்தியில என்னுடைய ரட்சிப்பினுடைய சாட்சி அனுபவ சாட்சி. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் யாரு, எந்த ஊரு, எங்கேருந்து வந்தேன் உங்களுக்கு தெரியலையா? சரியா சொல்றேன். நான் வந்து என்னுடைய சொந்த ஊரு ஆதூர் காட்டுமானார் கோயில் காத்தாலும் இங்கேருந்து 150 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கு. இப்போ தொழிலுக்காக போகிறோம். சிதம்பரம் சிறுவேலை அந்த பக்கம் போனீங்கன்னா மேல் பக்கம் போனால் எங்கள் ஊர் வரும். மாதம் கிராமம். நான் சின்ன வயசா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும், ஒரு 4வது படிக்கும் போது என்ன செஞ்சேன், ஸ்கூலுக்கு போவோம். அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே மணலாம் அப்படியே தரையிட்டு போகும்போது சின்னோண்டு ஒரு சிலுவை கிடக்குது. சின்னோண்டு ஒரு சிலுவை. பயங்கரமான இந்து குடும்பம். என் குடும்பம் பெரிய ஆண்டு. எங்க அப்பா என்ன செய்வாங்க, வாயிலெல்லாம் துணி கட்டி திரும்ப துணி கட்டி ஒரு வீட்டு வாழை போட்டு ஃபுல்லா என்ன செய்வாரு, எனக்கு உரிய எல்லாத்துக்கும் பாகால் உரிய எல்லாம் போட்டு வச்சு படைக்கி வண்டதுக்குரிய தெய்வத்துக்கு பெரிய ஆண்டு ஒரு சாமி கும்பிட்டாங்க. அந்த குடும்பத்திலிருந்து அவர் என்ன பிரித்து எடுத்தார். அந்த சின்ன சிலுவை எடுத்து கழுவிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கழுத்துல கட்டி கொண்டேன். ஸ்கூல்ல இருக்க பசங்களாம் பார்த்து என்ன கேட்டான், நீ யாரா கிறிஸ்டினா? ஏசு சொந்தக்காரன். ஆமா, நான் ஏசு சொந்தக்காரன். ஒரு மாதிரி கேள்வியே பேசுவாங்க சின்ன பசங்க. அப்போ எனக்கு உணர்வு, நம்ம அருமையான ஐயா போல இருந்த ஊழியக்காரங்க வந்து இயேசுவை பற்றி சுவிசேஷம் செய்வாங்க, கைப்பிரித்து கொடுப்பாங்க, வாங்கி பாக்கெட்டில் பத்திரமா வச்சு. ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு சாயங்காலத்தில் வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 ஊர் தாண்டி எங்கள் அப்பாவுடைய நண்பர் நல்லையன்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் கைனிங்கில் வண்டி ஓட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும், பெரிய சக்கரை போட்ட கட்ட வண்டி ஓடிக்குவாங்க. அதெல்லாம் எங்கள் ஊரில் உழைந்து சேர்மா இருக்கும். வண்டி ஒரு பக்கம் ஓடும், அது ஆடிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பலகை போட்டிருப்போம். அந்த பலகையில் பார்த்து பள்ளிக்கூட போட்டு பயணம் செய்யும். எருக்கூட போவாங்க கை. அப்படி போகும்போது வண்டியில் உட்காந்து வண்டிக்கு முன்னாடி விழுந்து மாட்டுக்கும் இந்த சக்கரத்துக்கு நடுவில் விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கரத்துக்கு நடுவில் விழ வயிற்று 4 வயசு வயிற்று வண்டி சக்கரையா வயிற்று ஏறி போச்சு. ஏன்னா அவங்க மாட்டு வண்டி சக்கரை வயிற்று ஏறிச்சுன்னா சின்ன வயசு பையன் பிடிச்சி குழந்தை முடிஞ்சிருக்காரு இல்லையா, அவர் நினைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது எங்களுடைய அக்காவும் கன்சீவா இருக்காங்க, எங்க அம்மாவும் கன்சீவா இருக்கிறாங்க. பாக்குறவங்க ஒரு மாதிரி கேவலம் பேசணும்னு சொல்லிட்டு எங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது கணிக்கிறதுக்காக இந்த ரோட்டு ஓரக்காக குழந்தை வாட்டில் ஓடு விழுகி போகலாம் அடிச்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு குழந்தைக்கு போகிறாங்க, நான் குழந்தைக்கு நல்லா படிப்பு இல்லாத உலகம். அப்பெல்லாம் படிப்புன்னு தெரியும். எங்க அப்பா ஒரு விவசாயி, ஏழை குடும்பத்திலிருந்து வந்தோம். நான் படிச்ச முடியாது, நான் நிறைய படிக்கல, நீங்க நினைச்சிருக்கலாம். பணக்கார குடும்பத்தில் தெரியும் ஒரு பார்வைக்கு. ஏழை குடும்பத்தில் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தோம். ஆண்டவர் வந்து உதவி செய்தார். எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். என்னுடைய மாமா கடையில் நான் டீலாம் பண்ணுவோம். டீ மாஸ்டர் கையில் டிராக்டர்லாம் ஓடுவோம். அதெல்லாம் ஓட்டி கற்றுக்கொடுறேன். ஓட்டிட்டு நம்ம ஓட்டுவேன். எங்கள் மாமா வீட்டில் போய் எங்கள் மாமாவுக்கு ஒரு 4-5 பொண்ணு. மாமா கஷ்டப்பட்டு அவர் வீட்டு கஷ்டப்பட்டு உழைச்சேன். ஒரு நாள் எங்கள் அப்பா எங்கள் மாமா ப்ராமிஸ் பண்ணுறாங்க, மாமா என் பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன், வேற யாருன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். பால் 2 பேரும் கையில் பால் வச்சு ப்ராமிஸ் பண்ணாங்க. என் பிள்ளை வீட்டில் உடையுது, நான் பிறந்த கையில் ஒரு பொண்ணு கொடுத்து சத்தியம் பண்ணினா சரி. எனக்கு தெரியும் அதை பற்றி, நான் வந்து ஃபீல் பண்ணல. திடீர்னு ஒரு நாள் பொண்ணுக்கு திருமணத்தை குறித்து பேசினாங்க, பெரிய பொண்ணு. எனக்கு வயசு நான் ஒரு 19 வயசு, எனக்கு தெரியாது. ஏதோ சொல்றாங்க, அப்பா சொன்னா சொல்லிட்டு மனசுல ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து நான் கண்டுக்கல. 4 ஏழுக்கு போகும்போது எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஒருத்தராக இருந்தது. மாமா பொண்ணை நமக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு பொண்ணை வேற யாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து மனசு
அப்பெல்லாம் எனக்கு சாவுக்குலாம் தெரியாது. சாவுக்குலாம் மனசு வராது, தெரியுதுங்களா? ஹலோ, சாவு மனசு வராது. அப்ப என்ன செஞ்சேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு ஒரு விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அந்த வயசு வரைக்கும் ஒரு ரெடியா அவங்க கூட மும்பை போயிட்டேன். எங்க டிக்கெட்லாம் கட்டி மும்பை போயிட்டு அந்த கூட வெளியெல்லாம் காண்டிட்டு பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இதெல்லாம் சும்மா பிடிக்கல. அவர்கிட்ட சொன்னேன், ரெடியாக போயிட்டு சொன்னேன், எங்கள் அண்ணெல்லாம் ரயில் ரோட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போனீங்கன்னா விட்டுடுங்க, நான் போயிடலாம், எங்கள் அண்ணன் இருக்கிற பெரிய ரோட்டில் இருக்காங்க, அப்பாவுடைய அண்ணன் போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் கொண்டு எங்கள் ரயில் ரோடு ஒரு இடம் அவங்க விட்டாங்க. அங்கே இங்கே இருந்து நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்சு இருந்தேன். மாதம் காலையில் பைசா கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இல்லாட்டி என்ன கொடுக்க மாட்டேன். இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மாதம் நான் முடிஞ்சது, மாதம் வந்து வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். அடுத்தது எனக்கு புதுசெல்லாம் படிக்கணும், ரொம்ப கஷ்டமாக அழுதுருக்கிறேன். அந்த 19 வயசுல சின்ன பையன், விவரம் தெரியாது. அப்புறம் அப்போ இருந்த காலத்தில் விவரம் தெரியாத நாட்கள். அப்போ வந்து வீட்டில் எங்கள் அண்ணி நல்லா மீன் குழம்பு வச்சுக்கிறேன், சாப்பாடு வச்சுக்கிறேன். மாசம் நல்லா இழுக்கு, ஓரம் வரேன், கடல் ஓரம் அப்படியே கசாமசான ஏரியாவில் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மும்பைக்கு தெரியும். இது எப்போ நடந்ததுன்னா, நான் 19 வயசுல நடந்தது. இப்போ எனக்கு 54 வயசு ஆகுது. அல்லேலூயா. அப்போ நான் சரி சொல்லி அண்ணி சாப்பாடு கொடுத்த பசி இருக்குன்னு கேட்டேன். சாப்பாடுல உடல் வெளியில போனாங்க. உங்க அண்ணன் துட்டு கொடுத்தா சாப்பாடு கொடுக்க சொன்னா, என்ன கொடுப்பான்னு சொல்லிட்டு எங்க அண்ணி வெளியில போக சொல்லிட்டாங்க. கஷ்டம் தெரியாது, ஏசியான்னு தெரியாது. அப்பதான் லட்சுமிபுரில் 19 வயசு அது வெளியில அந்த ரயில் போகணும், கப்பலுக்கு 3 நாள் வரைக்கும் பட்னியா இருக்கேன். 3ஆவது நாள் வேலைக்கு போறேன், கப்பலுக்கு வேலைக்கு போறேன். டீசல் பெட்ரோல் தான் வெளியில ஏற்றுமதி செய்யற கப்பல் வேலை. அந்த கப்பல் சுத்தம் உடல் டேங்க்ல சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும். அப்படி பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு நாள் நான் பசியோட பட்டினியோட போயிருக்கிறேன், மயக்கம். அவர் சொன்னார், அவங்க வேலை காரிஸ் சொன்னார், முக்காத்த போடுவாங்க. அவர் சொன்னார், தம்பி இது உள்ள இறங்கினா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, மீதி நேரம் வெளியே எடுத்து வந்தோம்னா அது உள்ள இருக்க அந்த ரிசர்வ் மனுஷனை காக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் நேரம் அடிக்க வெளியே ஏறி வந்துடும், நம்ம மேல் படிக்க வெளியே வந்துடுவோம். நான் அடிச்சு கொண்டே இருக்கும்போது என்ன அறியாமே ஒரு ஏதோ ஒரு கேர் ஆயிடுச்சு. பெயிண்ட் கெமிக்கல் அந்த பெயிண்ட் டப்பா தூக்கி அடிச்சிருக்கேன், பாடி தூக்கி அடிச்சிருக்கேன். அது மேல அடிச்சிருக்கேன் சொல்லி தலையில ஒரு புது ஒரு அடிச்சிருக்கு. ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் தெரியுமா? இங்க இருக்கிற 20-30 பேர் இருக்காங்க, அவங்களை சாகடிக்கணுமா, அவங்களுக்காக நீ சாகடிக்க பார்க்கறது. என்ன வந்தது? 20 பேர் இருக்காங்க, அவருக்காக நீ சாக போறியா இல்ல அவர்களை கொடுக்கணுமான ஒரு வார்த்தை வருது. நான் என்ன சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன்? என்ன சாவடிக்கிறது? ஒரே வார்த்தை சொன்னேன், அவர்களுக்காக நான் மறிக்கிறேன், அவர்கள் ஒன்றும் செய்யாது. அவன் சொன்ன வார்த்தை மட்டும் தான் தெரியும். அந்த படிக்கட்டு மேலே ஏறி வந்து நேர எந்த கை வடிக்கிறது, கடல்ல கை வடிக்கிறது. அந்த வார்த்தை மயக்கத்தில் என்ன தெரிஞ்சு நடந்தது தெரியல. கடல்ல கை வடிக்கிறது நடந்த பரிசுத்த வேதத்தை சொல்ற உண்மை சம்பவம். என் ஆண்டு அறிவா வழிபட்டு வைக்கிறது கதை கிடையாது, கட்டு கதை நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கடலில் விழுந்து கொஞ்ச நேரம் இருக்கும். அங்கே கடல்ல சகோதரர்களுக்கு தெரியும் கடல் பகுதி, மும்பை பகுதி கம்மியான பகுதி. என்ன நடந்தது? கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தெரிஞ்சு தம்பி தண்ணியில் உள்ள கடலை வந்து உடனே என்ன நடந்தது தெரியல. பார்க்க ஒரு வயசான பாட்டி வந்து எனக்கு காலி கை விட்டு எப்பா நீ ஏன் வந்து வரக்கூடிய வயசு இல்லையா வந்து எனக்கு தெரியல. நான் வந்துட்டேன் மேல பாருங்க, மேல பார்க்கிறேன். அழகான முகம், அழகு முகம், எவ்வளவு சிரிப்பு, பொன்முகம், ஒரு முடி அழகு, வாலிபம், அது முடியல சுருள் ஒரு பெரிய லாக் சைஸ் நோட்டை வைக்கும் போது டிக் பண்ணி எழுதி கொண்டே இருக்கிறார். அவன் சீக்கிரம் மேல போட்டுவாங்க அப்படின்னு அப்படி சொல்ல, அவன் சீக்கிரம் மேல போட்டுவாங்க அப்படின்னு. அந்த பாட்டி சொல்றேன், அப்பா அண்ணாவோட மேல வச்சு சொல்றேன், நீங்க இருக்கக்கூடாது, நீங்க போன சொல்றீங்க காலில் கை வச்சுட்டு அந்த தண்ணியில் மேல அப்படியே போட்டு போறாங்க. அவர் பார்க்குற மேல இருக்கிற ஒரு நிமிஷம் நேரத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க. 50 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு குறைச்சி வர இவங்க மேல கொண்டு வராங்க. மேல வந்து விட்டாங்க, இவங்களுக்காக அமைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது? மிகப்பெரிய ஒரு மரணம் பாய். காரணம் சின்ன வயசா இருக்கும்போது ஐயா போல இருக்கிற ஒரு அருமையான ஊரே தேவனேஷ் அவர்கள் பேர், தஞ்சாவூர் பக்கம் வல்லம். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கைப்பறிந்து நோட்டீஸ் ஓடியும் சின்ன பையனா இருக்கும்போது, நான் சிறுவனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கடந்த அந்த சிறுவை என் தாயின் கருவாயில என் கற்பழத்துல கலக்கும் போது அவர் முயற்சி கொடுப்பது அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது தேவனாகி கற்று தாயின் கருவாயில முன்குறித்துவர். அல்லேலூயா. கர்த்தர் பாடுகிறார், தரிசனம் எங்க உருவானதான், எலும்புகள் உருவாகல,
நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் எங்க உருவாச்சா? அம்மாவுடைய கற்பத்தில் உருவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த மரண பயம் ஒவ்வொரு நாள் ஆண்டு கொண்டு இருந்தது. மரண பயம் ஆண்டு கொண்டு இருந்தது. தேவன் அந்த மரண பயத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யறாரு முடியல. ஒரு மாதம் கைதிக்கார மென்டல் ஸ்டேஜ் போறாங்க. பயம், எதை பார்த்தா ஒரு பயம், மரணம். அந்த சத்தம் மீண்டும் 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 கொடித்து கொண்டே இருக்கு. நீ சாகரியா? அவங்கள சாகரிக்க ஒரே பயம், மரண பயம் தெரியல. அப்ப எங்க அம்மா சர்ச்சைக்கு போயிட்டு ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்தோம். முதல்ல எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அழுதாரு. இந்த பிள்ளைங்க தெரியல, எவ்வளவு மும்பை போயிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டப்பல மரண பயம் சொல்லி அம்மா வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள கூடி வீட்டுக்கு போய் ஜோப் பண்ணுவாங்க. பழைய பண்ண வீடுகள்ல கூடி சாயங்கால வேலையில வீட்டுக்குள்ள என்ன செய்ய, வீட்டுக்குள்ள சபையில போய் செவிப்பாங்க. நடுவில் போய் உட்காந்து ஹல்லேலூயா பெருக்கள் வந்து நடுவில் போய் என்ன செய்யும், உட்கார்ந்து கொண்டு அவங்க செபிக்கும் போது செபத்தை கேட்கிறாங்க. எங்க அம்மா அழுவாங்க, என் பிள்ளைய வேகாடுல ரட்சிங்க. என் பிள்ளைய வேகா ரட்சிங்க. என்னுடைய அருமையான தந்தை பாஸ்டர் தேவனேஸ் அவர்களை எனக்கு பாராட்டு செய்தி 4 பிள்ளைகளுடைய செபம், எங்க அம்மாவுடைய கல்வி, ஒரு வேண்டுதல். எந்த அம்மா கற்பத்தில் கலைக்கு சுத்தமா இருந்தாலும் என் கற்பத்தில் கொல்லத்துக்கு மருந்து சாப்பிட்டாலும் அதே அம்மா தன் பிள்ளைக்காக தண்ணீரோடு அழுதாங்க. நான் மனதில் ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் மரக்கான எங்க இருந்து தெரியாது. சென்னையில நான் டிரைவர்கள் செஞ்சு கொண்டிருந்தேன். மரக்காட்டில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் என்னுடைய மனைவி அறிந்தேன். அவங்க ஒரு ஆர்சி கிறிஸ்துவங்க. அவங்கள நான் ஏற்றுக்கொண்டேன் மனைவி. ஆனா அவங்க சர்ச்சைக்கு சர்ச்சைக்கு தான் போவாங்க. நான் பெத்தகோஸ்தே சர்ச்சைக்கு போவேன். அல்லேலூயா. நல்லது போராட்டம். அம்மா கருவறையிலிருந்து மனைவி தாலி கட்டின வரைக்கும் போராட்டம். எவ்வளவு போராட்டம்! நான் சொல்ற நேரம் பத்தாது. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 10 எவ்வளவு குடிக்கணும் இல்லையா? சாட்சி சொன்ன நேரம் போடலாம். மனத்தை ரட்சிக்கப்பட்டேன். மனைவியை மனம் முடித்தேன். ஊருக்கு வந்தேன். என் மாமியார் வீட்டில் எவ்வளோ அவமானங்கள் இந்திய வாசிங்க. என் மனைவியை ரட்சிப்புக்காக என் பாஸ்டர் ஐயா பெரிய பாஸ்டர் மாறந்த பாஸ்டர் இல்லை, இங்கே மரக்காண்டில் பால் பாஸ்டர் வந்துருக்காரு. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வருது. நான் தான் கோயிலுக்கு இருக்கோம். நான் தான் உள்ள கோயிலை பராமரிக்க, சுத்தம் பண்ண, கழுவ, பாய் போட எல்லாமே அவர் வாரத்துக்கு எல்லா வகையும் முடியுமா. நானே வயிற்று முடிச்சோம். உட்காந்து பட்டி விட்டு மணி கண்டச்சோம். அவர் வர இடத்துல ஆராதனை ஆரம்பிச்சோம். அப்படின்னா சபையில பார்த்து ஒரு இடத்துல ஒரு சின்ன அழுதுங்க, ஜன்னல பார்த்து ஒரு அழுதுங்க, கிளீனா சபையை வாரம் சுத்தமா பார்த்துங்க. என் பாஸ்டர் ஊருக்கு பேர்ல வைக்க மாட்டேன். பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. மனைவிக்காக நான் செபித்தேன். பச்சரிசி விட்டு போக 150 கையில விட்டு போவேன். பார்த்து ஒரு வாரத்துக்கு அந்த பச்சரிசி போய் சாப்பிட்டு படிப்புல போற மாதிரி படுத்துக்கிறேன். என் மனைவி நினைச்சு அழுவ ராத்திரி மனைவி ரட்சி அங்கே என்ன ரட்சித்த தேவனை மனைவி ரட்சி சோகம் பண்ணேன். 15 நாள் தான் என் மனைவி வந்து தண்ணி போட்டு சர்ச்சைக்கு பக்கத்தில் வீடு எடுத்தேன். என் மனைவி வந்து ஒரு வருஷம் இல்லை அப்படின்னு நான் ஞானஸ்தானத்துக்கு. அல்லேலூயா. யார் செஞ்சு வந்தவே தேவனை. அல்லேலூயா. சாட்சி சொன்ன நேரம் போதாது. சங்கீதம் 40:2 வாசிப்போம். 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் கண்டு யார் பயப்படுவாங்க? கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் சங்கீதக்காரர் பாதி எழுதுகிறார். 50வது சங்கீதம் எங்கிருந்து தூக்கிட்டா பயங்கரமான குழி இருந்தோம். பயங்கரமான குழி, பாம்பு குழி இருக்கு. உலகத்தினுடைய உலை சேர்த்து இருந்தார்கள் செய்யப்பட்டாரா தூக்கி எடுக்கப்பட்டு மலை நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் கூட பயங்கரமான முறையை சேர்த்திருக்கிறது. மத்தியில் நிற்க ஒரு அறிவுரையற்ற ஒரு மனுஷன். என் நண்பர்களோடு கூடி நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்யாத கேவலமான காரியங்களை செஞ்சோம். ஒரு நாள் சின்ன பையன் நபரும் தெரியும். 19 வயசுல குடிச்சேன்.
சும்மா போட்டேன். அடிக்கிறது யார் பார்த்தாலும் அடிப்பேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் அடிப்பேன். வழிபட்டு சொல்லு, போய் சொல்லு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எடுத்தோன்னு அடிச்சுடுவாங்க. தெரியாது, இயேசு பத்தி தெரியாது. உலகம் அறியாத வாழ்க்கை. படிக்கல, படிச்சு யாரும் படிக்க வைக்கல, சொல்லிக் கொடுக்கல. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கூட மாத்து ட்ரெஸ் கிடையாது. கேவலமான வாழ்க்கை, சாக்கடையான வாழ்க்கை. தாவீது அப்படிதான் சொல்றேன். பயங்கரமான குழியிலும் சேற்றில் இருந்த ஆடுகளை செய்யல நாற்றம் வடிந்து கிடந்து எண்ணெய் நாற்று தெரிந்து என்ன செய்தாரா? கழுவி எங்க கொண்டு வைத்திருக்கிறாரு? கர்மாலியில கொண்டு வைத்திருக்கிறாரு. கிறிஸ்துவாகிய கர்மாலியில உங்களை வைத்திருக்கிறார். நம்மளை எங்க இருந்த உலகத்துல பயங்கரமான குழியில் பொறையான சேற்றில் இருந்தா நம்ம யாராலும் நான் பரிசுத்தமா இருந்த மனதை கூட யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? நம்மளை எங்க எடுக்கப்பட்டிருக்கிறோம்? பயங்கரமான குழியில் உரையான சேற்றில் இருந்தா நம்ம செஞ்சாலும் கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய சுமூகத்தில் கொண்டாந்து சொல்லாம எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமா? நல்லவர் தானே? நல்லவர் தானே நம்ம தேசம். அவர்தான் நம்முடைய வாழ்வு இருக்கு. ஆமென். பக்தன் பாடுகிறார், வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நீ மாட்டோம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார். நிற்பதுமே இழப்பதுமே கிருபையில் நான் வாழுகிறேன். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. நம்ம வாழ்வு யாரா? வாழ்க்கை. நிறைய நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சிருப்போம். உலகத்தில் இருந்தப்ப தப்பு செஞ்சிருப்போம். ஒரேல கிடந்திருப்போம், சேத்துல கிடந்திருப்போம், அழுக்கில கிடந்திருப்போம், அழுக்கான வருஷத்தை முடித்திருப்போம். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே ஒரு அழுக்கு வருஷத்தை என்ன செய்ய? கழட்டி போடு. ஒரு வெண் வருஷத்தை கொடுக்க போற, ரட்சிப்பு வருஷத்தை தரிக்க போற நீ சொல்ற. எத்தனை பேர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த அழுக்கு வருஷத்துல நம்ம ஒழுங்கிருப்போம், பாவத்தில் கிடந்திருப்போம், சாக்கடையில் கிடந்திருப்போம், சாக்கடையில் கிடந்த நம்மள, கொலையில கிடந்த நம்மள, பண்டியாத நம்மள ஆனா பாக்கி பிறகு உட்கார்ந்து. அல்லேலூயா. நம்ம யாரா இருந்த ஒரு காலத்துல பண்டியா சாக்கடையில பண்டியா கிடந்தோம். ஆண்டவர் நம்மள என்ன செய்ய? ஆடா பாக்கி ரட்சித்து அவருடைய பிள்ளையை பண்ணது கண்மலை மேல நம்மளை நிறுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் வாழ்க்கையை பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஒரு கேவலமா இருந்தவன் தாவீது. எத்தனையோ பேர் வாழ்க்கையை கெடுத்துவார், எத்தனையோ பேர் உயிரை எடுத்துவார். ஏன்? சொந்த சுயத்துக்காக, அவருடைய இன்பத்துக்காக, சுகத்துக்காக எத்தனையோ பேர் சூறையாடி இருக்கிறார் தாவீது. ஆனா ஆண்டவர் சொன்ன, தாவீது என் இருதயத்தை கேட்கணும் சொன்னார். உணர்வோட மன திரும்பினாலே உடையான சேற்றில் இருந்தோம் படு குழியோடு தூக்கிட்டு இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்? ஏன் வந்தார்? எந்த காரணத்துக்காக வந்தார்? ஒண்ணி எங்க மீட்க முடியாதா கல்வாரி சிலுவைக்கு வந்தார். எத்தனை பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்மளா மனம் திரும்பிட்டோம். எத்தனையோ பேர் உடையான சேத்துல கிடக்குறாங்க. யாராவது சொல்றோமா, பாக்குறோமா, விசாரிக்கிறோமா, அவங்களை பத்தி கொஞ்சம் அக்கறைப்படுகிறோமா, அது அவரை பத்தி நம்ம செவிக்கிறோமா, அது அவரை பத்தி கண்ணீர் விடுறோமா? இல்ல. ஏ நம்ம மட்டும் ஆனந்தா போகுது, நான் நல்லா தான் போகுது, யாராவது எங்கயா போகுது. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய மத்தியில நான் குழியில கிடந்தேன், நான் சேத்துல கிடந்தேன். என்ன பண்ணியாத என்ன ஆண்டவர் ஆடா மாத்திருக்கிறாருன்னா, நீங்களும் நான் அநேக சேத்துல கிடக்கிற மனிதர்களே, ஒரே கிடக்கிற மனிதர்கள் என்ன செய்யணும்? அவர்களை கழுவி ஆண்டவருடைய அன்பை சொல்லி, இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் சொல்லி அவர்கள் கொண்டு என்ன செய்யணும்? மாறாக மாற்றணும். சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 103 வாசிக்கணும். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். என்ன உபகாரங்கள்?
சொல்றாரு. ஆத்மா எங்க இருக்குது? நமக்கு இங்க இருக்குது இல்லையா? நம்ம ஆத்மா என்ன செய்யுது? சில நேரத்துல அறிவில்லாத போடுது, நம்ம இஷ்டம் போல போடுது, இஷ்டம் போல அலைகிறது. நம்மளை ரட்சிக்கார ஆண்டவர் அதை என்ன செய்யறது? நினைப்பதில்லை. அதை என்ன செய்யறதில்லை? அன்னைக்கு பார்க்கறது கிடையாது. நிறைய நேரத்துல ஆத்மா செய்யற காரியம்லாம் அவருக்கு தெரியாதனால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். உருவாக்கின பிள்ளை, நான் உருவாக்கின மகன், என் மகன் சேர்த்துல இருந்து தூக்கி வந்து காப்பாத்தி கரை சேர்த்தேன். என் பிள்ளைங்களை நினைக்கிறது சிந்திக்கிறது அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவார். வாசிங்க 5 வாசிங்க 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கண்ணுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு நிமிஷம் இருங்க, 3 வாசிங்க. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நிறுத்துங்க. அவர் யாருடைய அக்கிரமத்தை மன்னித்து? நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது இல்லையா? நம்முடைய அக்கிரமத்தை யார் மன்னிச்சது? இயேசுவை மன்னிச்சது. நம்ம பாவியா இருந்தோம், ஒரு காலத்துல பாவியா இருந்தோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து அடுத்தது நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, பிராணனை எதுக்கு விலக்கி மீட்டுங்கிற? அழிவுக்கு, உலகத்தினால வருகிற அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செஞ்சிருக்கிறார்? அக்கிரமங்களை யார் மன்னிக்க முடியும்? யாராவது சித்தப்பா பெரியப்பா ஊர்ல இருக்க பெரிய முக்கிய செல்வன் இல்ல மந்திரி தலைவர் யாரும் மன்னிக்க முடியுமா? அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு மட்டும்தான், ஒன்னியை படைத்த பாப்பா இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரேயான சேத்துல இருந்த நம்மள தூக்கி நாற்றமா இருந்த நம்ம உடம்பெல்லாம் கழுவி சுத்தமாக்கி கொண்டாட சமூகத்துல நம்மளை ரட்சித்து வழிநடத்தி நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை செய்யறார். அவரு குணமாக்கி கொண்டிருக்கிறார். நோய்களை எப்படி குணமாக்கி கொண்டிருக்கிறார்? எதனால குணமாக்குறார்? நிறைய பேர் நீங்க சபைக்கு போறாங்க, சபைக்கு வராங்க, என்ன குணப்படல? ஏன் குணப்படல? அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருந்தா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தா, யாருடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமம் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும். எப்படி மன்னிக்கப்படும்? சங்கீதம் 66:18 சொல்லுது. சங்கீதம் 66:18 என்ன சொல்லுது பாருங்க. எப்படி மன்னிக்கப்படும்? எப்படி குணப்படும்? சொல்லுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அல்லேலூயா. சபைக்கு போனா மட்டும் பார்த்தார். தயவுசெய்து அன்பு சகோதர சகோதரி கேளுங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள். ஐயா என்ன அப்படி சொன்ன நினைக்காது. நான் நிறைய நாட்கள் என் சொல்றதுக்கு பதில் வரல. காரணம், எனக்குள்ள அக்கிரம சிந்தை, எனக்குள்ள பாவ சிந்தை, பாவ இருதயம் எனக்குள்ள இருந்தா நான் என்னதான் ரட்சிக்கு போட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம், தேவனுடைய சொல்றதை கேட்பாரா? பதில் கொடுப்பாரா? ஹலோ, தேவன் பதில் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாங்க. நமக்குள்ள அக்கிரம சிந்தை ஒருவேளை நம்ம ஆளுகை செய்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் எப்படி அவர் உள்ள வருவாரு? அக்கிரம சிந்தையோடு வாழ்ந்து கொண்டு இருந்து எப்படி நம்ம விடுதலை பெற முடியும்? எப்படி ஆண்டவருக்கு சுகத்தை கொடுப்பார்? எங்கே நம்ம அக்கிரமம் மன்னிக்கப்படும்? எப்படி நம்ம குணமாக்கப்படுவோம்? நமக்கு அக்கிரம சிந்தை இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஆண்டவரே ஆண்டவர் சொன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருவா? கிடைக்காதுங்க. நமக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தை வெளியே போனாதான் அவன் நமக்குள்ள வந்தாங்க. நம்ம அக்கிரமம் வேலை செய்யணும், மன்னிக்கணும். நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அக்கிரம சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா சொல்றேன், ஒரு நாள் கூட நம்மளால எது சாதிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட நீங்களா சரி, நானா இந்த நிக்கிறேன், நானா சொல்றேன், எனக்குள்ள ஒருவேளை அக்கிரம சிந்தை அக்கிரம காரியம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் என் தேவதற்கு ஒரே ஒரு இந்த மயிர் இடத்துல அவருக்கு நன்மை பெற முடியும். அதனால தேவத்தை இந்த காலவையில உங்களுக்கு நான் உண்மையான செய்தி சொல்றேன். என் ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஒரு வாரம் உட்கார்ந்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோட அருமையான ஊழியக்காரையை எனக்கு பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாரு. என்ன உங்களுடைய ஜனங்கள் பற்றி போறீங்க, நான் ஒரு பெரிய பிரசங்கியாக பெரிய படிச்சும் கிடையாது சொல்லிட்டேன். நான் சொல்றேன், உட்கார்ந்து நான் ஜோம் பண்றேன், பிரசங்கத்தை எழுதுறது. என்ன பிரசங்கம் எழுதுறது தெரியுமா? செபத்துல குறித்த எழுதுறேன். எப்படி செபிக்கணும், எப்படி செபித்தா பதில் வரும், அதுதான் ஒரு வாரமா எழுதி கொண்டிருக்கிறேன். உடனே பிசாசு குறுக்க வரும். ஓ,
ஜெபிக்கிறதுன்னு பிரச்சனை தயாரிக்கிறியா? ஜனங்களை எப்படி நல்ல வழிக்கு கொண்டு வர யோசிக்கிறியா? குருக்களை வந்து டாக்ட் பண்ணாங்க. ஆண்டவர் பேசினார், இந்த நாளில பிரசன்னத்துல ஓடி வை, புளித்தமாக என்ன செய்ய கொண்டு போகாதுன்னு சொன்னார். ஃப்ரெஷ்ஷான வார்த்தையை கொண்டு போ. நீ நாளைக்கு பேசணும்னா நாளைக்கு இருக்கிற உனக்கு என்ன தேவை அன்னைக்கு உனக்கு என்ன தேவை? நாளைக்கு இருந்து என்ன செய்ய நீ கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் பிறப்பதே அதுதான காரியம். நாளைக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற. அது நாளைக்கு நீ உயிரோடு இருந்தீங்கன்னா நாளைக்கு பேசுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் சொன்னார். வாய்ப்பு முடித்த கையில முடித்தேன். எங்க நமக்கு தெரியும் ஏன் முடித்தேன்? நோ, எங்க அப்பா சொல்லிட்டார் நான் முடியும். நான் விடிய கால எழுந்து எத்தனை மணி தெரியுமா? கரெக்டா 2:40 எழுப்புறேன். எழுச்சி பார்த்தேன் 2:40 பல்பு கொஞ்சம் கழிச்சு படுத்து தீவு கட்டல. அப்பா சொன்னார், என்னப்பா அவ்வளவுதான் சாயத்து படுத்துட்டேன், நீ பிரசவம் பண்ண போடும்போது தூக்கிட்டு அவன் வந்து கலந்து இது பண்ணாச்சியா, நீ எப்படி பிரசவம் பண்ண முடியாது? என்ன எழுதுனாரு உத்தம உழைக்க எழுதுன்னா நைஸா எங்க வீட்டா நமக்கு தெரியாம தூக்கத்தை கழிப்பாங்க. எழுச்சி வெளியே வந்து போன குடிச்சேன். அது சார்ஜ் பண்ணி குட்டி போட்டு நீங்க பேசலாம், நான் பேச மாட்டேன். நீங்க சொல்லினா தட்டி போன போக மாட்டேன். சண்டை போடும் உன்னை எங்க இருந்து நீங்க உன்னை எங்க இருந்து கொண்டு வர ஆயுதத்துக்கு பேசுறேன். நான் தான் சரியாக பேசுறேன். ரெண்டாவது செல்வி மனத்துக்கு பேசினான். அக்கிரமம் மன்னிக்கப்படும், நோய்கள் குணமாக்கப்படும். நோய் குணமடைவதுன்னா காரணம் நமக்குள்ள இன்னும் அக்கிரமம் இருந்து கொண்டே இருக்குன்னு நான் சொல்ல முடியும். என் நோய் குணமாக்கணும்னு சொன்னா, என் கஷ்டம் விலகுன்னு சொன்னா, என் தரித்திரம் மாறுன்னு சொன்னா, எனக்குள்ள இன்னும் ஏதோ மறைவான ரகசியம் மறைவு கிடந்தா நான் சொல்ல முடியும். இல்லைன்னா ஆண்டவரை நான் பறிச்சு பார்க்க முடியும். அடிச்சுடுவார். நம்ம தேவன் பறிச்சுக்கிறாரு. தேவன் ஒருவனும் அவரை தவிர்த்து பூமியில் யாரும் ஒருவனை நல்லவன் கிடையாது. ஒருவன் நீதிமான் அல்ல, ஒருவன் நீதிமான் கிடையாது. என்னால சொல்ல முடியாது. பைபிள் அடிச்சுட்டான். ஒருவர் கூட எல்லாரும் பாவி எல்லாம் பாவம் செய்து தேவன் மகிமை அற்புதமாக அவரு தான் நம்மளை என்ன செய்கிறார்? அதிகாரிகள் கிறிஸ்து நமக்கு அவர் பரியாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 53 வாசிக்க பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஏசாயா 53, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது போல இருக்குது. அவர் பார்க்கும் போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இருக்குதா? இல்ல. எதனால? ஏன்? அவர் யார்? என்ன செஞ்ச? இயேசு யார்? என்ன பண்ணலாம்? உங்களுக்கான இலக்காக பூமிக்கு பரமபிதாவாகிய அவருடைய சொந்த குமாரன் அவர் அனுப்பியிருந்தார். உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக சிலுவையில் வந்து அவர் என்ன செஞ்சார்? பார்க்க கூட அவர் என்ன இல்லை, ரூபம் இல்லை. நம்ம உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள் யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சு அடிச்சுட்டாங்க, அவங்க மேல சின்ன ஒரு கீழே வந்து போச்சுன்னா, ஒரு சின்ன அவங்க உடம்புல ஒரு ரத்தம் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல நம்ம பார்த்து என்ன செய்யறோம்? கண்ணு கலக்கிற துடிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுறோம், அங்காடிக்கிறோம், ஏதோ ஆயிடுச்சு. ஆனா நமக்காக வந்து கல்வாரி செலுவிக்கு வந்தாங்க. யாரோ ஒரு நினைக்கிறோம், யாரோ ஒரு பார்க்கணும், யாரோ ஒரு காரியத்தை போய் சொல்லுகிறோம். நம்ம மட்டும் ஆர்டர் போட்டு சொல்லணும். அதை மட்டும் ஆசீர்வதிச்சா போட்டு என்ன எங்க வீட்டுல பக்கத்துல என்ன செய்யறாங்க? அண்ணா இருக்கா, அண்ணி இருக்காங்க, மாமா மச்சான் ஒரு சொந்தமாக அவங்கள நாலு போட்டு போறாங்க. நான் மட்டும் ரசிக்க போட்டா போதும். தேவ சமூகத்தை பெற்றுக்கொண்டு இயேசு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உன் பாவத்தை மன்னிச்சாங்க, உன் அக்கிரமத்தை மன்னிச்சாங்க, படு குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தாங்க. அதை போய் சொந்தக்காரனுக்கு சொல்லு, உன் வரவுக்காரனுக்கு சொல்லு, ஊர்ல இருக்க சொல்லு. அவர்களுக்கு நீ கொண்டு வா. யாருக்கு? இயேசுவை குணமாக்கினான், இயேசுவின் பாவத்தை மன்னிச்சான், இயேசுவின் அக்கிரமத்தை மன்னித்தான், இயேசுவை குணப்படுத்தினான். சொல்லிப்பாரு. கர்த்தர் உயர்த்தப்படுவார். இந்த சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப போய் மத்தியில் இருக்க ஐயா வச்சு நான் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பேருக்கு நல்ல ஊழியக்காரர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு பேருக்கு ஊழியக்காரர், அவருக்கு பிறகு ஊழியத்தை யார் செய்ய போது தெரியல. ஆனா உங்களில் சிலர் ஆண்டவர் ஊழியக்காரர் பார்க்கிறார், சிலர் ஊழியக்காரரை பார்க்கிறார். நீங்க அவருடைய காரியத்தை அற்பமா நடிக்காதீங்க. இயேசு யாருன்னு விட்டு கொடுங்க. நம்மளுடைய பேர் ஆண்டவர் என்ன செய்யும்? எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக பிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக காதி துப்பப்பட்டு, எனக்காக கணக்கு அழிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லி நினைச்சு பாரு. எங்க கட்டுவாங்க? குழியில் சேர்த்து
பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பொருளாதார காரியங்களிலிருந்து ஒண்ணி என்னை மீட்டு கொண்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன நன்றி கண்டு செலுத்துவோம்? என்னன்னா செலுத்துவோம்? பக்தர் பாடுகிறார், பாருங்க என்ன வயது வழிக்கு போகும். அது என்ன செஞ்சுனா உங்களுக்கு என்ன செய்ய போற? மிகுந்த கனி கொடுக்க போறோம்னு சொல்லி சொல்றான். மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம மாறுமா? மாற வேண்டும். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தூக்கி இருக்கீங்களே, அம்மாளிகள் என்ன செஞ்சிருக்கீங்க, எடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? அவரிடத்துல ஒரு மாதிரி சரி பிடிச்சது தொடர்ந்து ஆச்சாயிச்சு எனக்கு பார்க்கிறோம். வாசிக்காவே தொடர்ந்து 4 வாசிக்க. அவர் அசுத்தம் பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசுத்தம் பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மனுஷன் மத்தியில அவர் சிலுவை அடிக்கப்பட கொண்டு போகும்படி அவர் இனத்தார்கள், அவர் சொந்தக்காரர்கள் அவர் எவ்வளவு கேவலப்படுத்தினார், எவ்வளவு அவமானப்படுத்தினார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நம்மளை படைச்சதுக்காக, நம்மளை உருவாக்குறதுதான், நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை அவருடைய ராஜ்யத்தோட சேர்த்ததுக்காக தான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு. சில நேரம் நம்ம ஆடு ஓடி போற பாருங்க, சில ஆடு கழிவாக திரும்பி போகும். ஆடு ஒரு பக்கம் ஓடி போவோம், மேய்ப்பன் அது ஒரு பக்கம் ஓடும், திரும்பி போகும். நிறைய பேர் நீங்க இயேசு பார்த்து நீங்க என்ன செய்யணும்? நம்ம மனம் போடுவோம், இஷ்டப்பட போகிறது சரி திரும்பி கொடுக்கணும். ஆனா நினைச்சு பார்க்கறது அப்புறம் எப்படி நம்ம சுத்தமாக்க முடியும்? எப்படி நம்ம அக்கிரமம் மன்னிக்கப்படும்? எப்படி நம்ம நோய்கள் குணமாக்கப்படும்? இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில வந்து அடிச்சாரு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என் அக்கிரமத்துக்காக அவர் ஒடுக்கப்பட்டார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்து என் அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். உனக்குள்ள அக்கிரமம் மன்னிக்கணும், நோய்களை குணமாக்கணும்னு சொன்னா அவருடைய பாதத்தில் விழுந்து சங்கீதம் 103 சொன்ன அவர் உன் அக்கிரமத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு தண்டிக்காமலும் அதுக்கு சரி கட்டாமலும் கிருபையினால இறங்குகிற என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? திரும்ப பாராட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க கீழே அப்படியே. இல்ல ஏசாயா 53 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பது பூமியில. சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், ஊருக்காரர்கள் எவ்வளவு கஷ்டமா நம்ம சகித்திருப்போம் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாரும். நமக்காக நம்ம கஷ்டத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கிற பாடல் அவர் சகித்திருப்பாங்கன்னா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீதி நம்மளுடைய வேலைகளை செய்யறோமா? ஊழியம் செய்யறோமா? செபிக்கிறோமா? மற்றவர்களுக்காக செபிக்கிறோமா? ஆண்டவர் பற்றி சொல்றோமா? இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் வந்து என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் அநியாயத்துக்காக உணவு பாடுகளா அனுபவித்தாரு. நீங்க அந்த இயேசு கிட்ட வந்து பாருங்க, உங்க அக்கிரமம் மன்னிக்கப்படும், உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்க குணமாக்கப்படுவது எத்தனை பேர் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? இல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க வீட்டாமாவுக்கு தெரியும், ஒரு நாள் கூட வீட்டுல ஊழியத்துக்கு போகாம இருக்க மாட்டேன். இயேசு பற்றி சொல்லாத இருந்தா தூக்கம் வராது. அல்லேலூயா. அவரிடத்தில் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லாது போனா எனக்கு ஐயோ, சொல்லாது போனா அவரிடத்தில் நன்மை பெற்ற எனக்கு ஐயோ. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20 வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். பவுல் என்ன சொல்றாரு? 20:10-27. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். ஒரு நிமிஷம். இது எழுதலாம் இல்லை. என்னோட எடுத்து படிக்காதா? 20 வாசி. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி அல்லேலூயா. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து. என்ன
செஞ்சிருக்கிறார் பவுல்? அவர் இயேசு தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டாரோ, அவர் என்ன தேவனிடத்தில் கற்றுக்கொண்டாரோ, பவுல் ஒரு ஊழியக்காரன், அப்போஸ்தலர். அவர் என்ன செய்தாரோ, எது தேவனிடத்தில் கற்றுக்கொண்டாரோ அது வீடுகள் தோறும் என்ன செஞ்சாரா? மறைத்து வைக்காமல் அவர் என்ன நன்மையை அடைந்தாரோ அது அப்படியே தன்னுடைய ஊழியக்காரருக்கு விசுவாசிகளுக்கு கலந்து கொடுத்தார். நீங்க எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? செய்யறோமா? செய்யலையா? அவர் செய்கிறார். தேவனிடத்தில் எதை தெரிந்து கொண்டார் போன்று நம்முடைய சிஷ்யர்களுக்கும் சபையாருக்கும் ஊழியக்காரரும் வீடுகளுக்கும் என்ன செஞ்சார்? ஒன்று கூட மறைத்து வைக்காமல் அப்படியே சரியாக என்ன செஞ்சார்? மறந்து போதிச்சார். ஹல்லேலூயா. 21 வாசிங்க அப்படியே. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் மனம் திரும்புவது குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது குறித்தும் என்ன செய்யறாரா? யூதருக்கும் கிரேக்கருக்கும் என்ன செய்யறாரா? அறிவித்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆஸ்ட்ரோவை அறிவிக்கிறார். நாங்க எங்க வேலை இல்லை. ஆஸ்ட்ரோ செய்வார். ஆஸ்ட்ரோ செய்வாரா? பாஸ்டர் தான் செய்யணுமா? நம்மளால பாஸ்டர் இருக்கிறார். அவர் இன்னும் 100 வருஷத்துக்கு ஐயா ஊழியம் செய்யணும். நம்ம ஐயா பௌர்ணமி ஊழியம் செய்யணும் சொல்ல ஐயாவுக்கு பேருக்கு யாருக்கு வேலை செய்யும்? நீங்களும் நான் தான் செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எங்க இருக்கோம்? ஒலையில இருக்கோம். நல்லா பார்க்கணும். எங்க இருக்கோம்? ஒலையிலையும் குழியிலையும் பள்ளத்திலையும் கிடந்தோம். அழுக்கு வருஷத்துல உதிர்ந்திருந்தோம். நம்ம அங்கிருந்து நம்ம என்ன செஞ்ச கழுவி அந்த தடவை சுத்தமா எடுத்துட்டு அரைச்சிட்டு நம்ம ஆடா கொண்டது சமூகத்துல கண்மாளிகளை நிறுத்தி இருக்கிறாங்க. கண்மாளிகள் நிற்கிற நம்ம சும்மா இருக்கலாமா? இயேசு கிறிஸ்து யார் நம்ம அறிந்த பிறகும் தெரிந்த பிறகும் என் அக்கிரமத்தை மன்னிச்சார், என் நோய்களால் சுகமாயிட்டார், என் அக்கிரமத்துக்காக என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டாரோ? அடிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், காய்க்கப்பட்டார். இதெல்லாம் கொஞ்சம் அறிவிக்கணும். கிராமங்களுக்கு சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொல்லணும். சொல்லுங்க, தேவனுக்கு என்ன பெற்றுக் கொள்ளணும் மறைத்து வைக்க என்ன செய்யணும்? அப்படியே வீடுகளுக்கு போய் யாருக்கு உலகத்தாருக்கு அத்தியமைக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொண்டு இருக்கிற நீங்கள் அதை சொல்ல வேண்டும். வாசிக்கும் 27 வாசிங்க. 27 20 27 வாசிங்க. எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். உங்களை சாட்சியாக வைக்கிறேன் சொல்லுங்க. புரியுதா? திரும்பி வாசிங்க. எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். நம்மளை நீங்க யாரை வைக்கிறார்? ஊழியக்காரர் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய கஷ்டப்பட்டு போதிக்கிறார். உங்களுக்கு கையெழுத்து ஊழியக்காரரை நீங்க யாரா நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற இடத்துல அவரை பார்க்கிறார். நீங்க இயேசுவை எப்படி பார்க்கறீங்கன்னா ஊழியக்காரர் மூலமா இயேசுவை பார்க்கறீங்க. ஊழியக்காரர் இயேசு நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர் உங்களை கண்டித்து போதிக்கும் போது உணர்த்தி போதிக்கும் போது நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்க. அதே போலவே உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு ஊழியக்காரர்கள் பேசும்போது வார்த்தையை மதிச்சு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு செவி சாக்கிறீங்களோ நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மாறி சொல்லிப்படும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பத்திற்கு சாபங்கள் மறையும், வியாதிகள் மறையும், கட்டுகள் நீக்கப்படும். உங்களுக்கு விரோதமா ஒருவன் ஒன்றும் செய்ய முடியும். வானத்தின் பூமி உண்டாக்கின அந்த சராசரத்தை படைத்த மாபட்சத்தை படைத்த உண்டாக்கின தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். ஊழியக்காரர் அம்மா நினைக்காது, ஒரு அப்பா நினைக்க பாருங்க. சபைகள் என்ன நடக்குது ஊழியத்தை பாருங்க, உதவி செய்யுங்க. கொஞ்ச காலம் ஊழியம் செய்ய கடப்ப உங்களுக்காக வயசு கடந்து போகுது. உங்களுக்காக உழைக்கணும். ஆண்டுகள் நல்ல வசனத்தை கொடுக்கணும், வார்த்தைகளை கொடுக்கணும். வார்த்தைகளை வாங்கி உருக்கொள்ளுங்க. போய் கிராமங்களுக்கு ஒரு பட்டுக்கொண்டு இயேசுடைய அன்பை என்ன செய்யுங்க? அறிவிங்க. இது சும்மா இருக்கிற காலங்கள் கிடையாது, தூக்குகிற காலம் கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசுடைய அன்பை போய் சொல்லு. நேரம் கிடைக்கும் சவுங்கள், நேரம் கிடைக்கும் சுவிசேஷத்தை அறிவி. நிச்சயமாகவே அவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 28 வாசிங்க. 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களை குறித்தும்
சபைகளை குறித்தும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு? அவர் யாரா வச்சிருக்கிறாரு? கண்காணியா வைத்திருக்கிறார். உங்களை பராமரிக்க, உங்களுக்கு சத்தியத்தில் வழி நடத்த, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க, உங்களுக்கு என்ன குறைய குறைய நிறைவாக, உங்களுக்கு கண்ணீர் செபிக்கிற ஒரு நல்ல உதவியாளர் வைத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி வலைகளை கொடுத்து வீட்டு சபை, வலைகளை கொடுத்து வீட்டு ஊழியக்காரர். அல்லேலூயா. நிறைய இந்த சபையில நான் ஊழியக்காரன் பார்க்கிறேன். நான் பெருமைக்கு சொல்லல, உங்க முக சித்திக்கார சொல்லல. அநேக ஊழியக்காரர் சபையில எழுப்பப்பட போறீங்க. அநேக ஊழியக்காரங்க இருந்து எழுப்பப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை பிரார்த்தனை எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுது. நம்ம நிறைய நாள் நினைச்சுக்கோம், அது சிறு பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நம்மளே சிறு பிள்ளை, நமக்கு அப்பா நம்ம யார்? அப்பாவுக்கு அது சிறு பிள்ளை. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம் மட்டும் முடிச்சேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். யார் உங்க பெற்றோர்? யார்? நம்ம அறிவில் எதிர உட்கார்ந்துருக்காங்க, அவர் தான் நம்ம பெற்றோர். நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா தான் நம்ம பெற்றோர்னு சொல்லலாம். ரெண்டாவது ஏன் சொல்லலாம், சபையில ஆவிக்குரிய ஒரு மகளா மகனா அருமையான ஊழியக்காரன் மூலியமா தான் நம்மள ஆவிக்குரிய மகன்கள். நமக்கு ஆவிக்குரிய அப்பா அவர் தான். முதலாவது ஆவிக்குரிய அப்பா அவர் தான். இரண்டாவது நம்ம பெற்றெடுத்த அப்பா. உங்க பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்க. இது நியாயம். கீழ்ப்படிய போவது அநியாயம். அல்லேலூயா. அதுக்காக தேவ பிள்ளைகள் நேரத்தில் என்ன கொடுத்தது சுருக்கமான நேரத்தில் அந்த வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம எங்கே தெரிந்து குழிகள், மறுபடிகள், உலகிலிருந்து சேர்த்திலிருந்து நம்மளை தூக்கியிருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். நோய்களெல்லாம் குணமாக்கியிருக்கிறார். நம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றவாறு நம்ம தண்டிக்காமல் மன்னிக்காமல் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்த நாளில் கூட தேவனோடு பேசியிருப்பாங்க. சுவாசிக்கிறேன். நேரத்தில் அதிகமாக எடுக்கல, நேரம் எடுத்து நான் மணிக்கணக்காக போவேன். வருஷத்தை ரொம்ப என்ன அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ், அதிகமாக நேரத்தை கொண்டு போவேன். புரியும்படியா நம்மளுக்கு வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்க முடியும். வருகிற நாள் ஆண்டு சித்தமானால் வாய்ப்பு கிடைத்தா பொருள் பேசுகிற ஆண்டு கொடுத்த தனத்துக்காக நாம் செபிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கிறோம். உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? நீங்க எல்லாரையும் உலகம் பிடிக்காதே.
நீங்க விட்டுட்டா நாங்க எப்ப போதுவோம்? எத்தனையோ தடவை உங்களை நாங்கள் மறுதளிச்சிருக்கோம், எத்தனையோ தடவை நாங்கள் உங்களை அவமானிச்சிருக்கோம், உங்களை அசிங்கப்படுத்திருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம், நெந்திச்சிருக்கிறோம். நீங்க மேல இறக்கமாய் எங்களுக்காக நன்றி செலுத்தும். உளையான குழிகள் சேர்த்திலும் நாத்துக்கள் கிடந்த எங்களை கழுவி சுத்தமாக்கி பண்ணியாக எங்களை ஆடுகளா மாத்து ரட்சித்தீர்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மாட்டி நோய்களை சுகமாக்கி கிருபையினால் இறக்கினால் ஒளிச்சுவினால நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் பிள்ளைகளை போதிச்சிருக்கோம், எதாச்சிருக்கிற மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், சபை மக்கள் ஆசீர்வதிக்க முடியும், நாட்டு ஊழியர்கள் ஆசீர்வதிக்க முடியும். எங்களை காட்டுகிற ஒரு பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் ஒருவருக்கு நம்மளோடு சர்வ பரிசுத்த மக்களோடு எப்பொழுதும் இணைந்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாட்டிக்கு சாப்பாட்டு போது கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரே சாப்பாடு போட்டு கேட்கலாம் உங்களுக்கு.